ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோவோட எக்ஸ்டென்ஷன் தாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து ராயல் சித்திரம் போயிருந்தோம். அங்க ஃபுட் ரிலேட்டடான ரிவ்யூ நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபுட் ரிவ்யூ தான் இந்த வீடியோ. ஸோ இதுல வந்து 2 டிக்கெட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அன்லிமிட்டெட் ஃபுட், 2 வந்து ஸ்பெஷல் தாலி. ஸோ ஸ்பெஷல் தாலி இந்த பஃபெட் சிஸ்டம் எல்லாம் வந்து நார்மல் டிக்கெட் நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஸோ ஒரு சின்ன கிளிப் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ யாரோட மூஞ்சியும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளர் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு ஹால்குள்ளதான் வந்து நம்ம ஸ்பெஷல் தாலியோட டிக்கெட் வாங்கினப்ப நம்ம உள்ள போன உடனே இப்படிதான் இருந்தது. ஸோ அவங்க ஜஸ்ட் பிளேட்ஸ் அண்ட் செட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நீட்டா பிளசண்டா இருந்தது அந்த உள்ள அட்மாஸ்பியர் எல்லாம். அண்ட் நம்ம 1 by 1 அவங்க என்ன மெனுல கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் வந்து மியூட் பண்ணாம தான் வந்து நான் ஒவ்வொரு இதுவும் சொல்லியிருக்கேன். நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நம்ம போன உடனே பிளேட் எல்லாம் எப்படி சிம்பிளா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா ஜஸ்ட் ஒரு 2 பிக்கிள்ஸ் அண்ட் ஒரு சலாடுன்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஜஸ்ட் காரமணி சலாட் தான் வச்சிருந்தாங்க. கொஞ்சமா காரமணி வேக வச்சுட்டு சம் ஏதோ பவுடர்ஸ் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்பூன் ஆஃப் சலாட். அண்ட் இந்த ஸ்வீட் வந்து நம்ம ரவை லட்டு சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த ராஜஸ்தான் டேஸ்டோட ஒரு ஸ்வீட் ரவை லட்டு. ரவை வந்து நல்லா கீல ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு மைல்டு ஸ்வீட் போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஸ்வீட் தான். ஒரு 1 ஸ்பூன் மேல எல்லாம் சாப்பிட முடியாது நிறைய கீ போட்டு இருந்ததுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளெயின் தால். இன்னொன்னு வந்து பாட்டின்னு சொன்னாங்க, மசாலா பாட்டின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கிட்ட கேட்டாவே வந்து கச்சோரின்னு சொல்லுவாங்கல்ல அது. कचौरी माँ भैया ये कचौरी है. அவங்ககிட்ட கேட்டா பேர் சொல்றாங்க, பாட்டின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. ஸோ நீட்டா சர்விங் எல்லாம் நீட்டா இருக்கு. நான் மியூட் பண்ணலாம். ஜஸ்ட் வாய்ஸ் அங்க என்ன நேச்சுரலா நடந்தது பேசினதெல்லாம் மட்டும் பாருங்க. பரவாயில்லம்மா, பானம் அந்த மோசங்க இல்லை. அவங்க சர்வ் பண்ணதெல்லாம் 1 by 1 அப்படியே நான் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ये क्या भैया? बेसन गट्टा. ओके. बेसन गट्टा, आलू प्याज. ఈ బేసన్ అంటే మన கடல் மாவு இருக்குல்ல அதுல பண்ணுவாங்க. பேசன் பன்னீர் மசாலா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? பட் ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே வந்து அந்த புளிக்கிற டேஸ்ட். பேசன் கட்டால அந்த தயிர் போட்டிருந்தாங்க, அதனால அந்த புளிக்கிற டேஸ்ட் இருந்தது. ఫుడ్ ఏం పయ్య మట్టు நல்லா ఎంజాయ్ பண்ணா. బాగుంది కదా పన్నీరు. இந்த ஸ்வீட் சம்திங் டிஃப்ரெண்டா இருந்ததுங்க. பாசி பருப்புல ஹல்வா பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது.
ஆலு பியாஸ் தான் கொஞ்சம் ஸ்வீட்டிஷா இருந்தது. மேபி வெங்காயம் நிறைய போட்டதுனால. கொஞ்சம் சவுத் இந்தியன் டச் போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டா, அது இல்லாம இல்லைன்னா சாப்பிட முடியாது. சாப்பாடு கொடுத்தாங்க. இங்க எனக்கு பிடிக்காதது 2 ஐட்டம் தான். ஒண்ணு சாம்பார் ரைஸ், இன்னொன்னு கர்ட் ரைஸ். சாம்பார் ரைஸ் மொக்கையா இருந்தது, அது மட்டும்தான் மொக்கையா இருந்தது. மீது எல்லா ஃபுட் நல்லா இருக்கு. அவங்களோட கல்ச்சர்ல பண்ண எல்லா ஃபுட்டும் நல்லா இருந்தது. மூங்கால் கிச்சடி சூப்பரா இருக்கு. அவங்க நெய் போட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருந்தது. நெய் போடுறாங்க ஆக்சுவலா. நான் கொஞ்சம் குவான்டிட்டி இருந்ததுனால எனக்கு கொடுக்கல. பட் நெக்ஸ்ட் டே ஹஸ்பண்ட் எல்லாம் நிறைய குவான்டிட்டி வாங்கினதுக்கு அப்புறம் நிறையவே நெய் கொடுக்குறாங்க. மூங்கால் கிச்சடி நல்லா இருந்தது. செகண்ட் டைம் கேட்டாலும் ரோட்டி கொடுக்குறாங்க, பன்னீர் பட்டர் மசாலா கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து ஜீரா ரைஸ். இதுக்கு என்ன காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் போட்டாங்க இல்லையா பாட்டி மசாலா, அந்த தால் தான் போட்டாங்க. அதுவும் நல்லா இருந்தது. ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிக்கும் போது வெளியே இங்க 7:30 டின்னர் டைம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தேன் இல்லையா பஃபெட் சிஸ்டம், அங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஓப்பனா இருந்தது. லாஸ்ட்ல சரி ஒரு சின்ன கிளிப் எடுத்து வீடியோல ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஆட் பண்ணிருக்கேன். இந்த ஒரு இடத்துல தான் வந்து பஃபெட் சிஸ்டம். அங்க நம்ம ஃபுட் வாங்கி இங்க சேர்ஸ் டேபிள்ஸ் எல்லாம் இருக்கும், இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ மொத்தத்துல ஃபுட் ஓவராலா எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப மோசமா எல்லாம் கிடையாது. ப்ரைஸ் கூட வர்த்ததா 275. நார்த் இந்தியன் தாலின்னா ரொம்பவே நல்லா.